अस्सलाम वालेकुम वेलकम टू सासा's கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸாக இருந்தால் கூட அதை ட்ரை பண்ணலாங்க. அவ்வளோ சூப்பராக வரும், தப்பே வராது. 20 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பர்ஃபி என்னென்னா வேர்க்கடலை பர்ஃபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி பிளான் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட பச்சை வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா வறுத்துட்டு தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் இருக்கிறனால டேஸ்ட் இருக்கும். வேணும்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாங்க, அது உங்கள் விருப்பம்தான். இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல வேர்க்கடலை, அதை நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு பாதாம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இது நம்ம அரைக்கணும், விட்டு அரைக்கணுங்க. பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், கொரன்னு தான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் இருக்க எண்ணெய் வந்து வெளியே வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், கொரன்னு தான் அரைச்சிருக்கேன். இப்போ வாங்க அடுப்பு பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே சர்க்கரை வேணால் நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். சர்க்கரை கரைஞ்சி ஒரு பிசுக்கு பதம் வரணும். நம்ம குலாப் ஜாமுன்லாம் வைப்போம் இல்லையா, அந்த பதம் வரணுங்க. கரைஞ்சி பிசுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வந்துருச்சு. பிசுக்கு பதம் வந்துருச்சுங்க. இப்போது அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை பாதாமையும் அதையும் நம்ம சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுட்டு தாங்க சேர்க்கணும். கலந்து விடலாம். கட்டி போடும். கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிலாம் இருக்குது பாருங்கள், உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு பர்ஃபி வந்து ஹார்டாக இருக்குமா சாஃப்டாக இருக்குமான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நெய் சேர்க்க விருப்பம் இல்லை. சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் போதுங்க, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம். இந்த அளவு போதும். இந்த நெய் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இந்த பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டே இருக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் கலந்து விட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தை ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வச்சு கலந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இது வரைக்கும் வச்சாலே போதும். இப்போது எப்படி செட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பர்ஃபி பிளேட் எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். எல்லா பக்கமும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். எல்லா பக்கமும் நம்ம தடவிடலாம். தடவியாச்சு. இப்போ நம்ம செஞ்சதை அப்படியே சேர்த்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் செட் ஆயிருங்க நல்லா. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம சமப்படுத்த போகிறோம். ஒரு ஸ்பேச்சுலா இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சு இல்லைனா கரண்டி வச்சு நீங்கள் சமப்படுத்திக்கோங்க. நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம். வேர்க்கடலையும் எண்ணெய் இருக்குது, பாதாம்லேயும் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதனால தான் இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. சமப்படுத்தியாச்சு. இப்போ அப்படியே ஒரு 1 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், பக்கத்தில் காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மேலே நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் போனாலும் போடலாம், இல்லைனா சில்வர் பேப்பர் ஓட்டினா ஓட்டலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ரஃப்பாக தாங்க கட் பண்ணுறேன். ஒரு பிளேட்டில் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ வந்து சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.